Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Krish Karnad's play, Tuklak, and we are with the sixth scene. And then we know for certain that there are 13 scenes in the play. We are somewhere in the middle of the play. Scene 5, there was a conspiracy against Sultan Muhammad Tuklak. Ratan Singh was the one who invited Shihabuddin for the secret meeting, and we find that he was persuading Shihabuddin to lead that particular conspiracy against Sultan. Towards the end, we find Shihabuddin, who became convinced, is a bit worried. He is in a dilemma as to whether to execute the plan or not to execute the plan. But Ratan Singh is trying to convince him. அந்த மாதிரி தான் சீன் முடியுது. இப்ப சீன் 6க்கு நம்ம போறோம். சீன் 6, where does it take place? What is the setting? அப்படின்னு பாத்தீங்கன்னா, it takes place in the palace of Sultan Muhammad Tuklak. இப்ப சுல்தான் வந்து அவரோடு வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, there is the two advisors, Najib, the political advisor, and Barani, the historian, அவங்க இருக்காங்க. And எல்லாருமே கொஞ்சம் சைலண்டா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா we find that Sultan is restless. அவரு இங்கும் அங்குமாக குறுக்கையும் நெடுகுமாக நடந்து கொண்டு இருக்கிறார். ஏன் அவர் அப்படி இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பின்னாடிதான் தெரிய போகுது. என்ன அப்படின்னா, இவங்க போட்ட கன்ஸ்பிரசி, அந்த மர்டர் பிளான யாரோ கிங்குக்கு என்ன பண்ணிட்டாங்க, போட்டு உடைத்து விட்டார்கள். There is a secret letter which reaches the hands of Muhammad Tuklak. அந்த லெட்டருடைய ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அதை யார் எழுதுனது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முகமது துக்ளக் என்ன பண்றாரு, எதுவுமே நடக்காதது போல அந்த அமீர்ஸ் கிட்டையும் சாயித்ஸ் கிட்டையும் சியாபுதீன் கிட்டையும் என்ன பண்ண போறாரு, ஒண்ணுமே தெரியாத ஒரு சுல்தான், ஒரு பலி கடா வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி நடந்துக்க போறாரு. அதான் இங்க நம்ம பார்க்க போறோம். Now we come to know that all these three people are there inside the personal room of Sultan Muhammad Tuklak, and then there is a doorkeeper who knocks the door and he tells, in the name of Allah, hey, I am here to give you an information. என்ன அப்படின்னா, the Amirs have come for Durbar-i-Khas. What is Durbar-i-Khas? Durbar-i-Khas நம்ம போன சீன்லயே சொல்லிட்டோம், இருந்தாலும் இப்பயும் சொல்லுவோம். Durbar-i-Khas or Durbar-i-Khas is a Persian and Arab word which will translate, when translated, would mean a royal court in which only nobles are allowed. Okay, in the so-called noblemen, பிரபுக்கள் மட்டுமே அரசரோடு அளவலாகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணம், that is called Durbar-i-Khas or Darbar-i-Khas. அப்ப அந்த ஒரு மீட்டிங்க்கு பெர்மிஷன் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சரி அவங்கள வர விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, you find the entry of the Amirs along with Shihabuddin. அமீர்களோடு ஷியாபுதீனும் வர்றாரு. அங்க உள்ள வந்தோடனே அமீர் வந்து சொல்றாங்க, இந்த நேம் ஆஃப் அல்லா அப்படின்னு சொல்லி இவரு கிங்க வந்து அட்ரஸ் பண்றாரு. நஜீப் knows everything, whereas Barani is unaware of all these things. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். The king and Najib, they are confiding with one another, and Barani is bit kept aside. அவருக்கு எந்த பிளான் எல்லாம் தெரியாது. அவரு ஏதோ இவங்க வந்திருக்காங்க பேச போறாங்க. ஆனா நஜீபுக்கு கிங் செய்ய போறது என்ன, அவரு ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டாரு இவங்க எல்லாரும் எலிமினேட் பண்றதுக்கு. ஒரு 20 ஹிந்து சோல்ஜர்ஸ வந்து அந்த ரூம்குள்ளாரே ஒளிய வச்சிருக்கிறார். ஒரு கர்டன் இருக்கு, 2-3 கர்டன். அந்த கர்டனுக்கு முன்னாடி ஹிந்து சோல்ஜர்ஸ் ஆர் பீயிங் எம்ப்ளாய்ட் டு சரவுண்ட் ஆல் தீஸ் கான்ஸ்பிரேட்டர்ஸ் இன் த ஈவென்ட் ஆஃப் தே டர்னிங் டு கில் த சுல்தான். அப்ப கிங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இவங்க எல்லாரையும் பிடிச்சி எலிமினேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இவங்களுக்கு அது தெரியல. ஆடு தானா வந்து உள்ள மாட்டிக்கிச்சு. Now இத தெரிஞ்சுக்கிட்டு நஜீப் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா அப்படியே ஸ்மைல் பண்றாரு. வந்து மாட்டிக்கிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்றாரு. இப்ப முகமது என்ன பண்றாரு, ரொம்ப வாமா அவங்கள்ட்ட பேசுற, என்ன சொல்றாரு, வாங்க சீக்கிரம் உட்காருங்க, நீங்க வந்து டைமுக்கு வந்துட்டீங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் சீக்கிரமா வெளியில போகணும். அதனால நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை சீக்கிரமா சொல்லுங்க, பிரேயர் டைமுக்கு முன்னாடி
இதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அவங்க சுதாரிக்க தவறி விடுகிறார்கள். அந்த நேரத்துல அவங்க எல்லாம் எதுவும் பேசாம இருக்கிறாங்க. ஏன்னா இவரு இவ்வளவு வேகமா பேசுறாரு, படபடன்னு பேசுறாரு. அது நின்று கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க எதுவும் சொல்லாம இருக்கும்போது அவரே சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நீங்க எதுவும் சொல்ல முடியாத நிலையில இருக்கீங்கன்னு தெரியுது. நான் வந்து 2 டாபிக் வச்சிருக்கேன். என்ன டாபிக்? நான் இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம், தர்பாரை காசுக்கு அப்புறம், ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு டெல் இட் டு த பீப்புள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, I have invited a holy man to come to the capital. He has consented to come, and the holy man is Abbas Ghiyasuddin Muhammad. அந்த ஒரு ரிலீஜியஸ் மேனை நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன் கேபிட்டலுக்கு வர சொல்லி. அவரும் கேபிட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. Who is this man? Abbasid. Abbasid யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது we are being given the information. This Abbasid, ஏன் அவர் இன்வைட் பண்ணாரு முகமது சுல்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் பீப்புள், they are meddling with politics. தேவையில்லாம ஆன்மீகவாதிகள் என்ன பண்றாங்க, அரசியலுள் மூக்கை நுழைக்கிறார்கள். அந்த மூக்கை நுழைச்சதுனால நான் ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறதுனால அவங்க என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா மக்களை எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்ப பார்க்கிறார்கள். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்காக இந்த அப்பாசிட் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் மேனை நான் கேபிட்டலுக்கு அழைத்திருக்கிறேன். இவரை நான் அழைச்சிருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ஹெட்ஸ் will try to soften their anger. அந்த கோபத்தை தணித்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்காக தான் அவரை இங்க அழைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே இந்த மக்களை எல்லாரையும் பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே என்ன பண்றாரு, அவங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் செய்ய போற. என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே என்னை குறை சொல்றதுலயே குறியா இருக்கிறாங்க. நீ இது தப்பு பண்ற, அது தப்பு பண்றன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே நான் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதை பண்ணணும்னு யாருமே nobody tells me what I should be doing. I have been called to be a king. Allah has given me the chance to be the ruler. And then எனக்கு எனக்குள்ளரே ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, what gives me the right to call myself a king அப்படின்னு அவன் பேசணும்னு எல்லாருமே முழிக்கிறாங்க. சொல்லி முடிக்கும் பொழுது முகமது துக்ளக் சொல்றாரு, மை டியர் பீப்புள், மை டியர் லார்ட்ஸ், லெட் மீ டெல் யூ, எனக்கிட்ட நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறத விட்டுருங்க. நான் என்ன பண்ணுனா ஒரு நல்ல கிங்கா இருக்க முடியும்னு நீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா, ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி பீயிங் த கிங். நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஏன்னா நம்ம யோசிச்சு வச்சது ஒண்ணு, இவன் ஏதோ ஒண்ணு பேசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் அப்படியே மலைச்சு போய் நிற்கும் பொழுது இவர் சொல்றாரு, அப்படியா, இப்ப அந்த சையத் அப்பாசித் அந்த ரிலீஜியஸ் மேன் டெல்லி வர போறாரா அப்படிங்கும் போது, மை டியர் மென், ஐ செட் he is coming to meet us in the capital. நான் ஏற்கனவே கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ். Delhi is no more the capital. The capital of my country, it is Daulatabad. So he is coming to Daulatabad. We should be moving from Delhi at the earliest. இங்க இருந்து நம்ம கிளம்பி தௌலதாபாத் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்பதான் நம்ம என்ன நம்மளுடைய இந்த டீம்ல ஒரு ஹீரோ, ஒரு லீடர் இருக்காருல்ல, யாரு, ஷியாபுதீன் சொல்றாரு, மை மெஜஸ்டி, ஐ பெக் யுவர் பார்டன், சாரி டு டெல் திஸ், kindly think over your decision of moving the state capital from Delhi to Daulatabad again. ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. People are unhappy. They are not happy with the decision of moving to Daulatabad. அதை கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கும் போது அவர் ஒரே வார்த்தையில அடிச்சிடுறாரு, நான் முடிவு பண்ணதான், தௌலதாபாத் போறதுதான். உங்ககிட்ட சொன்னல 2 விஷயம், அதுல ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, by the next year I am going to bring about new economic plan. அந்த நியூ எக்கனாமிக் பிளான் என்ன அப்படின்னா, I am going to introduce copper currency in the empire along with silver dinar. ஏற்கனவே நம்ம கிட்ட சில்வர் நாணயங்கள் தான் இருக்கு,
அதோட சேர்ந்து காப்பர் நாணயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அப்ப அமீர் கேட்கிறாரு ஒருத்தர், சார் எதுக்கு இந்த காப்பர் காயின், இந்த காப்பர் காயின் வச்சு என்ன பண்ண முடியும்? அப்ப முகமது துக்ளக் சொல்றாரு, யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் சில்வர் காயின் வித் காப்பர் காயின். அப்ப அவங்க கேக்குறாங்க, சில்வர் காயின் இஸ் மோர் வேல்யூபிள், காப்பர் காயின் இஸ் லெஸ் வேல்யூபிள். அப்படிங்கும்போது இவர் சொல்றாரு, யோ நீங்க எல்லாம் உலகத்தை தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. நான் வெளிநாடுகள்ல என்ன நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சைனால ஒரு சாதாரண பேப்பர்ல அந்த எம்பரருடைய இமேஜ் இருந்தாவே போதும், that paper becomes valued. இங்க காப்பர் காயின்ல என்னுடைய இமேஜோட காயின் கொடுக்க போறேன், and copper becomes valuable because of my image அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஷாக்கா இருக்காங்க. பயங்கர ஷாக்கா இருக்கும்போது ஒரு அமீர் கோபத்துல, நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்ன சொன்ன அப்படின்ட்டு அவர் ரொம்ப he becomes highly enraged. இருந்தாலும் தன்னுடைய ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு துக்ளக் என்ன பண்றாரு, ஐயா பிரபுக்களே உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிடுறேன். என்ன அப்படின்னா, ஐ எம் பிளானிங் டு பில்ட் அ நியூ நேஷன். இந்த நேஷனை ஒரு புதிய தேசமாக கட்டமைக்க நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். அதுல எனக்கு உங்களோட உதவி தேவை. ஒருவேளை நான் உங்க காலில் விழுந்தாதான் நீங்க இத ஒத்துக்குவீங்க அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ ரெடி டு ஆன் மை நீஸ் சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயல். ஒரு அரசன் இந்த பிரபுக்களின் முன்பு மண்டியிடுவது, இது எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு பக்கா பிளான் தான், துக்ளக்குடைய பிளான். அப்ப எல்லாருக்கும் முன்னாடியும் he kneels, okay, he kneels before everybody and begs. இத பார்த்தோன்னு என்ன சொல்றாங்க, ஒரு கிங் இப்படி நீல் பண்றதா? நீல் பண்ணக்கூடாது, நீ ஆர் த கிங், வி ஆர் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றாங்க, எல்லாருமே எந்திரிக்க அவரை எழுப்பி விடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப நீங்க எல்லாருமே நான் சொல்றதுக்கு ஓகே தானே சொல்றீங்க? அப்ப லெட் மீ டேக் ஆஸ்க் யூ டு கிவ் மீ a oath on the Quran. உடனே அந்த இடத்துல ஒரு குரான் வச்சிருக்காரு, அந்த குரானை எடுத்துட்டு எல்லாரும் இதுல சத்தியம் பண்ணுங்க, அப்ப என்னுடைய எல்லா முடிவுக்கும் நீங்கள் கட்டுப்படுவீர்கள் அப்படின்னு. அப்ப சியாபுதீன் சொல்றாரு, அப்ப நீங்க எங்களை நம்பலையா அரசரே அப்படின்னு சொன்னோன்னே முகமது பயங்கர கோபமாகிறாரு. இருந்தாலும் என்ன பண்றாரு, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்துல டோர் கீப்பர் comes and tells, my dear king, it is a time for prayer. The muezzin has come and he is going to start the prayer அப்படின்னோன்னு, அப்ப பிரேயர் டைம் வந்துருச்சு, நான் பிரேயர் பண்ண போறேன், நீங்களும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக் அப்படியே ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி என்ன பண்றாரு, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு தன்னுடைய சாடை ஒரு ஓரமா வச்சுட்டு என்ன பண்றாரு, ஒரு துண்டு விரிச்சு போட்டு உட்காந்து பிரேயர் பண்ண போறாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அப்படின்னு ஒருத்தர் அந்த ஆஃப் ஸ்டேஜ்ல இருந்து ஒருத்தர் அங்க பிரேயர் சொல்ல போறாரு. அவரு பிரேயர் சொல்ல பிகின் பண்ணோன்னே நம்மால பிரேயர் சொல்றதுக்கு ஃபுல்லா உட்காந்துட்டாரு. அப்ப எல்லா அமீர்ஸும் சியாபிதுனும் ஒன்னா சேர்ந்து they are getting their weapons ready to strike the king Muhammad Tughlaq, and Najib doesn't show any reaction because he knows what is going to happen. ஆனா பரணி is completely shocked because அவருக்கு என்ன நடக்குதுன்னு அங்க தெரியல. ஏன்னா இவங்க பிளானும் என்னன்னு தெரியாது, கிங் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு பரணிக்கு தெரியாது. அப்ப கேட்கிறாரு, என்ன நடக்குது அப்படிங்கும் போது யாருமே எதிர்பாராத நேரத்துல திட்டுன்னு ஒரு 20 ஹிந்து சோல்ஜர்ஸ் they surround the amirs and ஷியாபுதீன். அதுல ஒரு 2 அமீர்ஸ் என்ன பண்றாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க. மற்ற எல்லாரையுமே அவங்க என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாரையுமே இழுத்துட்டு போறாங்க. எல்லாரையும் இழுத்துட்டு போகும் பொழுது the king finishes his prayer and he is now having only one person there, and one person who is left out in the room is ஷியாபுதீன் among the conspirators. அப்ப இந்த ஷியாபுதீனை புடிச்சு வச்சிருக்கிறாங்க. புடிச்சு வச்சிருக்கும் போது இப்ப கிங் சொல்றாரு, ஷியாபுதீன், நீங்க பண்ண பிளான் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீ பண்ண பிளான் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில என் ரூம்ல ஒரு லெட்டர் கிடைஞ்சிச்சு. அந்த ஒரு லெட்டர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. எனக்கு இது மாதிரி நிறைய லெட்டர் வரும். அந்த நிறைய லெட்டர்ல எல்லாமே என்ன இருக்கும், மொட்டை கடுதாச்சு. அதுல நிறைய பேர் என்ன திட்டி இருப்பாங்க, they would have abused me. ஆனா இந்த லெட்டர் did not abuse me, but it was signed. You know who signed it? The letter was written by your adopted brother Ratan Singh. உன்னுடைய பிரதர் தான் உனக்கு என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா அப்படின்னு சொன்ன ஷியாபுதீன் பயங்கரமா நொறுங்கி போயிடுறான். அதே நேரத்துல அவன் என்ன பண்றான், எப்படியா இருந்தாலும் கிங் தன்னை கொன்று விடுமான்னு தெரியும். அதெல்லாம் என்ன சொல்றான், நீங்க
ஐன்முல் முல்க கொன்ன மாதிரி என்னையும் கொல்லலாம்னு நினைக்கிறீங்களா முகமது? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்டையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். எங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா முகமது என்ன சொல்றாரு, ஒரு பக்கா வில்லன் மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, யாரு வந்தாலும் பரவாயில்ல, இப்ப நீ சாக போறது உறுதி அப்படின்னு தன்னுடைய டாகர் எடுக்கிறாரு. அப்படியே பக்கத்துல போறாரு. பக்கத்துல போகும்போது ஷியாபுதீன் பிகம்ஸ் வெரி மச் அஃப்ரைட். அவன் அப்படியே ஸ்கிரீம் பண்ண சேர நேரத்துல இவன் என்ன பண்றான், எடுத்து சதக் 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 சதக்னு அவனை குத்திடுறான். அப்படி குத்தும் பொழுது ஷியாபுதீன் என்ன சொல்றான், என்னுடைய அப்பா வந்து உன்னை பழி வாங்குவார். என்னுடைய அப்பா எவ்வளவு பெரிய ரூலர்னு உங்களுக்கு தெரியும். he will take revenge அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாவுறான். ஆனா முகமது என்ன பண்றாரு, கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம என்ன சொல்றாரு, நீ இவ்வளவு பண்ணுவேன்னா நான் ஒரு வில்லன், நான் எவ்வளவு பண்ணுவேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் அனதர் பிளாட். அந்த பிளாட்ல யூ ஆர் கோயிங் டு பி மேட் அ மார்டர் அப்படின்னு அவரே பேசி அவரே மைண்டுக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நஜீப் வந்து என்ன சொல்றாரு, நஜீப் வேகமா உள்ள வந்து அவர் எல்லா விஷயமும் சொன்னோன்னே நமக்கு வந்து ஷியாபுதீன் கொல்லப்படுகிறார் என்ற ஒரு தகவல் வருகிறது. இப்ப பரணி வந்து ரொம்ப ஷாக்ல இருக்கிறான், ரொம்ப ஷாக்கா இருக்கிறான். ஏன் அப்படின்னா நடந்த விஷயத்துல இருந்து வெளியில வரவங்களையும் ஷியாபுதீன் இஸ் ஆல்சோ கில். இப்ப முகமது என்ன பண்றாரு, நஜீபை கூப்பிடுறாரு. நஜீபை கூப்பிட்டு, நண்பா நஜீப், நீ போய் என்ன பண்ற, இந்த நமக்கு எதிராக இருந்த எல்லா அமீர்களையும் சாயித்களையும் கொன்று போட்டு அவங்களுடைய பாடிய ஸ்டஃப் பண்ணி, வைக்கோலால ஸ்டஃப் பண்ணி என்ன பண்ற, இந்த பேலஸுக்கு முன்னாடி இருக்கும்ல இடம், அங்க தொங்க விட்டுரு. Let everybody see that these people have turned against the king and they were caught and killed. அப்ப பரணி சொல்றான், என்ன பண்றீங்க, இப்ப ஷியாபுதீனுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவரு வந்து உங்களுக்கு எதிராக வரமாட்டாரா அப்படின்னா, அதுக்கும் நான் பிளான் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க போய் மக்கள்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க. என்ன அப்படின்னா, that the nobles plan to kill the king during the prayer time and one noble soul came to rescue the king. Who is that noble soul? It is ஷியாபுதீன். அப்ப ஷியாபுதீன் என்ன பண்ணாரு, இந்த நோபல்களிடம் இருந்து இந்த அரசரை காப்பாற்ற முயற்சி செய்தார். காப்பாற்றும் அந்த போராட்டத்தில் தனது இன்னுயிரை அவர் தியாகம் செய்தார். அவரை வந்து அந்த அசாசினேட்டர்ஸ் கொலை பண்ணி போட்டு விட்டார்கள். அப்ப கிங் பிரேயர் புரிஞ்சவன என்ன பண்ணிட்டாரு, அவரு இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போட்டாரு அப்படின்னு சொல்லுங்க. அதோட இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லுங்க. என்னன்னா, send an invitation to the father telling that Shiabuddin was a martyr for the kingdom அப்படின்னு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ராயல் வெரியல் கொடுக்கறதுக்கு, ஒரு தேசமே வியந்து பார்க்கிற மாதிரி அவருக்கு ஒரு என்ன கொடுக்கணும், ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தணும். அதனால உங்க அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப நஜீப் சொல்றாரு, ஐயா எல்லாமே ஓகே தான், ஒரு 20 ஹிந்து சோல்ஜர்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணோம்ல, அப்ப அவங்க எல்லாம் வாயை திறந்துருவாங்களே, வாயை திறந்து உண்மையை சொல்லிடுவாங்களே அப்படின்னோன்னே, உனக்கு தெரியாதுதான், அவங்களையும் போட்டு தள்ளணும் தானே அப்படின்னு சொன்னோன்னே, நஜீப் சொல்றாரு, இப்ப எல்லாரையுமே நம்ம போட்டு தள்ளிடலாமா, நிறைய பிணங்களா கிடக்குமே அப்படின்னு சொன்ன முகமது துக்ளக் சொல்றாரு, கமான், நான் ஏற்கனவே சொன்னதுதான், டெல்லிய நம்ம வெக்கேட் பண்ணி ஆகணும். வித்தின் அ ஃபோர்ட்நைட், ஒரு 15 நாளுக்குள்ள இந்த ஏரியாவை காலி பண்ணிடணும். அப்படி யாரும் வரல அப்படின்னா, இந்த இடம் சுடுகானங்களும் பரவாயில்ல, யாரெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு என்னுடைய முடிவை நான் கேரி அவுட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. இதை கேட்ட பரணி ரொம்ப பெருசாவே என்ன பண்றாரு, he becomes worried. Did you get that, teachers? இப்ப ஏற்கனவே நம்ம கிங் வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணுங்கிறாரு. அப்போ ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் பண்ணணும்னா யாருதான் வரணும், ஒரு priest வரணும். The priest in this play is named as உலேமா. இப்ப உலேமா வந்தா தானே பண்ண முடியும். இந்த உலேமா தான் இங்க யாருமே இல்லையே, எல்லாரும் தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு, அவங்கள யாரையும் இப்ப வெளியில கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அரெஸ்ட் பண்ணவங்கள உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்ப உலேமா வரமாட்டாரு. அப்படி ஒரு உலேமா வரணும் அப்படின்னா அந்த உலேமா யாராவதான் இருக்கணும், கியாசுதீன் அபாசித், the descendant of the caliph, அவரு தான் வரணும். அவரு வர்ற வரைக்கும் நம்ம எப்படி இந்த பிரேயர் எல்லாம் நடத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முகமது எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அப்ப நஜீப் வெளியில போறாரு.
பரணி என்ன பண்றாரு? he goes to see the body of ஷியாபுதீன். அப்ப ஷியாபுதீனுடைய பாடியை பார்த்து அடக்க முடியாத துக்கத்தினால அவர் அழுகுறாரு. அழுதுட்டு என்ன பண்றாரு? ஒரு நல்ல சில்க் கிளாத் எடுத்து அந்த ஷியாபுதீனுடைய பாடியை கவர் பண்றாரு. ஏன் அப்படின்னா, இப்படி வந்து செத்து போயிட்டியேடா அப்படிங்கிற மாதிரி. அவரு ஒரு ஏறக்குறைய அவரு ஒரு பிரின்ஸ் இப்படி வந்து செத்து போயிட்டானே அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு சில்கன் கிளாத் வச்சு கவர் பண்றாரு. ஆனா முகமது இஸ் அ வில்லன். அவர் என்ன பண்றாரு? அந்த துணியை தன்னுடைய சாடால எடுத்து தூக்கி போடுறாரு. அவனுடைய பாடிய மறைக்காதீங்க, அவனுடைய காயங்களை மக்கள் பார்க்கட்டும். எந்த அளவுக்கு அரசனுக்கு எதிராக ஒரு சில பிரபுக்கள் சேர்ந்து இவனை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற நான் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை மக்கள் நம்பணும்னா இவனுடைய காயங்களை அவர்கள் பார்க்க வேண்டும். அதனால அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மூர்க்கத்தனமா யார் நடந்துக்கிறான்? முகமது. So Muhammad bin Tughlaq is an eccentric. He is a man with wrong political moves, strategies. And அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கரன்சி பிளான் was actually planned based on the China introducing currency with the emperor's image. அங்க அவங்க கரெக்டா பண்ணாங்க. இவரு ஃபாரின் பாலிசிய இங்க சூட் ஆகுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால இன்னும் நிறைய பிரச்சனை வரப்போகுது அடுத்தடுத்த சீன்ல. அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். You have any questions, teachers?